ஆயில்களை கொண்டு தயாரிக்கப்படுகிறது. தூக்கமின்மை, மன அழுத்தம், எதிர்மறை எண்ணங்கள் போன்ற மனநல பிரச்சனைகள், உடல்வலி, தலைவலி போன்ற உடல்நல பிரச்சனைகள், ஆன்டி ஏஜிங், முடிவுதிர்வு, பொடுகு, வெண்புள்ளி, சரும பிரச்சனைகள் போன்ற அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வளிக்கிறது. அரோமா மிராக்கிள்ஸ். நிஷா மேம் வந்து நேற்று ஒரு ஸ்டோரி ஒன்று போட்டிருந்தாங்க. அது ரொம்பவே வைரலாக போயிருந்தது. இந்த வயசில் வந்து இந்த மாதிரி வந்து நாடகம் வந்து போடாதீங்க, போய் வந்து பணம் சம்பாதிக்கிற வழியை பாருங்கன்னு சொல்லிட்டு சும்மா மென்ஷன் பண்ணி போட்டிருந்தாங்க. நிறைய பேர் வந்து இதுக்கு வந்து சங்கீதா மேம் தான் வந்து சொல்கிறாங்க, இல்லை விஜய் சாரா தான் வந்து சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த சோஷியல் மீடியாஸ் ஃபுல்லாக இந்த டாக்ஸ் தான் வந்து அதிகமாக இருக்குது. ஆனால் வந்து அவங்க எங்கேயும் வந்து எந்த ஒரு பேரையும் வந்து மென்ஷன் பண்ணல. இந்த ஸ்டோரியை வந்து நீங்கள் எப்படி பார்க்குறீங்க சார்? அது இல்லை, பொதுவாகவே நான் சொல்கிறேன், சோஷியல் மீடியாவில் நம்ம ஒரு கருத்தை பகிர்கிறோம் அப்படின்னா தைரியமாக வெளிப்படையாக யார் குறித்து பேசுகிறோமே அவருடைய பெயரை குறிப்பிட்டு போடுவது தான் சரியான அணுகுமுறை. திரிஷாவை பொறுத்த வரைக்கும் ஆரம்பத்திலிருந்தே கிசுகிசு எழுதிக்கிட்டு இருக்காங்க. அது வந்து எனக்கு பார்க்குறதுக்கு என்னால் ஏற்கவும் முடியல, ரொம்ப எரிச்சல் ஊட்டுது. அதுதான் முக்கியமான விஷயம். பட் அதே நேரம் ஊடகங்களுக்கு நம்ம சொல்கிற விஷயம் என்னென்னா, இது போன்ற அக்கப்போர்களை எல்லாம் நம்ம வந்து தவிர்த்திடணும். அவருக்கே தைரியம் இல்லை, யாரை பற்றி பேசணுமோ அவங்களுடைய பேரை சொல்லி பேசுவதற்கு அவருக்கே தைரியம் இல்லைங்கும் போது நம்ம எதுக்கு அவரா இவரை சொல்கிறாரா அவரை சொல்கிறாரா நம்ம எதுக்கு அதை இது பண்ணி வளர்த்துக்கிட்டு போகணும்? அதனால் அப்படி ஒன்றும் அவசியம் இல்லைன்னு நான் நினைக்கிறேன். பட் திரிஷா கிட்ட நம்ம கேட்குறதெல்லாம் என்ன கேட்டால், உங்களுக்கு தைரியம் இருந்தால் பேரை சொல்லி இன்னாரத்தான் நான் சொல்றேன்னு நீங்க சொல்லுங்க. மற்றபடி அவர் குறிப்பிட்டது யாருங்கிறது நம்மளால யூகிக்க முடியல. ஆனா அது விஜயா இருக்கும்னு சொல்றதை வந்து என்னால ஏற்க முடியல. ஏன்னா சமீபத்தில் வந்து சங்கீதா மேம் வந்து இந்த விவாகரத்து வழக்கை வந்து வாபஸ் பெற்றிருந்தாங்க. ஸோ அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஸ்டோரி போடும்போது ஸோ ஏதோ இவங்க வந்து சங்கீதா மேம் தான் வந்து இந்த தாக்கி இந்த ஸ்டோரி போட்டிருக்கோம். இந்த வயசுல வந்து நாடகம் போடாதீங்கன்னு சொல்றது வந்து அவங்கள சொல்ற மாதிரி தான் நமக்கே வெளியில இருந்து பார்க்கும்போது புரிஞ்சிக்க முடியுது. இல்ல அதுதாங்க, இந்த மாதிரி கிசுகிசுவாக ஒரு விஷயத்தை போடும்போது ஆளாளுக்கு ஒன்று புரிஞ்சுக்குவாங்க. சுருக்கமாக சொன்னால் இது வந்து ஒரு மாடர்ன் ஆர்ட் மாதிரி. வரைஞ்சவன் வேற ஒரு அர்த்தத்தில் வரைஞ்சிருப்பான், ஆனால் பார்க்குறவன் ஒவ்வொருத்தனும் ஒவ்வொரு அர்த்தத்தை புரிஞ்சுக்கிட்டு ஆஹா ஓஹம்பா. ஸோ அந்த மாதிரி தான் இதெல்லாமே. இப்போ நீங்கள் சொல்கிறீங்க இது வந்து சங்கீதா அவர்களை குறிக்கிற மாதிரி இருக்கும் அப்படின்ட்டு. இன்னைக்கு பாருங்க, தினகரன் பேப்பரில் ஒரு செய்தி போட்டிருக்கு. முன்னாள் அதிமுக அமைச்சர் ஆர்பி உதயகுமாரை தான் திரிஷா இது மாதிரி திட்டிருக்காங்க. ஆனால் அவர் இடையில வந்து ஒரு வீடியோ போட்டார் திரிஷாவெல்லாம் மென்ஷன் பண்ணி. அதுக்கு எதிராக தான் இப்படி போட்டிருக்காங்கன்னா அவங்க ஒரு செய்தி போட்டிருக்காங்க. இப்போ பாருங்க, ஒரு பதிவு நீங்க ஒரு மாதிரி நினைக்கிறீங்க, தினகரன்காரங்க ஒரு மாதிரி நினைக்கிறாங்க. அதனால அது என்னங்கிறது அது திரிஷாவுக்கு மட்டுமே தான் தெரியும். ஆர்பி உதயகுமார் வந்து அவங்க தாக்கி அந்த ஸ்டோரி போட்டோம்னா, இதுக்கு முன்னாடி எத்தனையோ இந்த தமிழக அரசியல் இருக்க முக்கிய தலைவர்கள் வந்து திரிஷா மேம் குறித்து இந்த அவதூறுகளை வந்து சொன்னாங்க. அப்போ போட்டிருக்கலாமே சார், அதை போடாமல் இப்போ போடுறதுக்கு வந்து சம்மந்தம் இல்லாத மாதிரி தானே சார்? இல்லை அதுதான், அதை நம்ம திரிஷா கிட்ட தான் கேட்கணும். திருப்பி சொல்றேன், அவர் யார் குறித்து சொல்லியிருக்காருன்னு யாருக்குமே தெரியாது. அது திரிஷாவுக்கு மட்டுமே தெரிந்த உண்மை. அப்படி இருக்கும்போது நம்ம வந்து அதை வந்து ஒரு விஷயமாக உருவகப்படுத்திட்டு அது குறித்து விவாதிப்பது எப்படி சரியா இருக்குன்னு எனக்கு தெரியல. ஒருவேளை இப்போ நீங்க சொல்ற மாதிரி அது சங்கீதா அவர்களை குறிப்பதாக இருக்கும் பட்சம் அந்த பதிவு வந்து ரொம்ப அநியாயமானதாக நான் நினைக்கிறேன். ஏன்னா சங்கீதா அவர்கள் தான் சட்டபூர்வ மனைவி, அவருக்குத்தான் எல்லா உரிமையும் இருக்கு. இப்போ ஒரு பேச்சுக்கே சொல்லி இது எதுவுமே நமக்கு உறுதி இல்லை, இருந்தாலும் ஒரு அனுமானமா சொல்றேன். இவ்வளவு நாள் பிரிஞ்சிருந்தாங்க, ஒருவேளை இப்போ 2 பேரும் சேர்ந்துட்டாங்கன்னு வச்சுக்குவோம், விஜய் அவர்களும் சங்கீதா அவர்களும் மீண்டும் இணைஞ்சிட்டாங்கன்னு வச்சுக்கோமே, அது குறித்து விமர்சிக்கிற உரிமை யாருக்குமே கிடையாது, திரிஷா உட்பட. புரியுது சார். ஆனால் இப்போ சமீபத்தில் இந்த விவாகரத்து வழக்கு வாபஸ் பெற்றதுக்கு பிறகு வந்து நிறைய சொன்னது என்ன, சங்கீதா மேம் வந்து திரிஷா மேம்க்கு வந்து ஒரு எண்டு கார்டு வந்து போட்டாங்க, இதுக்கப்புறம் இந்த கான்ட்ரவர்சிலாம் வராதுன்னு வந்து சொன்னாங்க. ஆனால் இன்னொரு சைடு இந்த மாதிரி புதுசாக, அதாவது இது எனக்கு ரொம்ப ஒரு சிரிப்பாக தான் இருக்குது. என்னென்னா அவங்க வந்து அந்த வழக்கை வாபஸ் வாங்கியதற்கு என்ன காரணம்னு நமக்கு தெரியாது. அதே நேரம் ஒரு யூகமாக சொல்லணும்னா 2 காரணம் தான் இருக்க முடியும். ஒன்று, அவர் முதலமைச்சர் ஆகிட்டார், இப்போ அவரை கோர்ட்டுக்குள்ளே இந்த கேஸை நடத்துறதுங்கிறது விஜயினுடைய கோபத்தை அதிகரிக்கும். இன்னொன்று அவர் பவரில் இருக்கார். அப்போ அந்த லெவலுக்கு நம்ம போவேனா, இது ஒரு அவுட் ஆஃப் கோர்ட் செட்டில்மெண்ட்டாக நம்ம பண்ணிக்கலாம் அப்படிங்கிற அடிப்படையில் அந்த வழக்கை அவர் வாபஸ் வாங்கி இருப்பதற்கு வாய்ப்பு இருக்குது. அதுக்கு அடுத்து சரி ஓகே நடந்து போச்சு, இனிமே வந்து நம்ம ஒரு சரியான வாழ்க்கையை வாழுவோம், நடந்ததெல்லாம் மறந்துடுவோம் அப்படின்னு ஒரு டிசிஷனை எடுத்து அந்த வழக்கை வாபஸ் வாங்கியிருக்கலாம். அந்த 2ல் ஏதோ ஒன்று தான் நடந்திருக்கும். அது என்ன அப்படிங்கிறத காலம்தான் நமக்கு வந்து பதில் சொல்லும். எதிர்காலத்தில் சங்கீதா அவர்களும் விஜய் அவர்களும் ஒரு பொது வெளியில் வந்து வரலாம்.
அப்போ நம்ம முடிவு பண்ணிக்க வேண்டியதா, ஓகே இவங்க 2 பேருக்குள்ள இருந்த பிணக்கு வந்து தீர்ந்துருச்சு, இப்போ அவங்க சேர்ந்து வாழ்றாங்க அப்படிங்கிறத புரிஞ்சுக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா வேறு மாதிரி இதற்கு மாறான சம்பவங்கள் நடக்குதுதான் வச்சுக்கோமே, அப்போ நம்ம புரிஞ்சுக்கலாம், ஓஹோ இவங்க வந்து சைலண்ட்டாக வந்து பிரிஞ்சு போயிட்டாங்க அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். அதனால இந்த காலம் நமக்கு உண்மையை அடையாளம் காட்டும். அது வரைக்கும் நம்ம பொறுத்திருப்பது தான் சரி. மற்றபடி இப்படி நடந்திருக்கும் அப்படி நடந்திருக்கும் அப்படிங்கிற யூகத்தின் அடிப்படையில் நம்ம உரையாடுவது சரியாக இருக்காது. இப்போ இந்த சிக்மா ஆடியோ லான்ச்சில் வந்து விஜய் சார் வந்து வரப்போவாங்க, சங்கீதா மேம் வரப்போகிறாங்க அப்படின்னு வந்து ஒரு செய்தி வந்து ரொம்ப அதிகமாக போயிட்டு இருக்கு. அதுக்கான வாய்ப்புகள் இருக்கா சார்? இல்லை, எனக்கு தெரிஞ்சு இல்லைன்னு தான் நான் நினைக்கிறேன். எல்லாத்துக்கும் மேலே நம்ம முதல் கேள்விக்கு பதில் சொன்ன மாதிரி அவங்க மீண்டும் இணைந்திருப்பதுங்கிறது ஒரு யூகம் தான். பட் நான் விசாரித்த வரையில் அப்படி எதுவும் நடந்ததாக எனக்கு தெரியல. ஸோ அப்படி இருக்கும்போது இவர் வந்து சிக்மா விழாவுக்கு வருவார் அப்படி இப்படிங்கிறதெல்லாம் அது வந்து வாய்ப்பு இல்லை அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். இல்லை சார், இப்போ இன்னைக்கு தேதியில் வந்து இப்போ விஜய் சாரோட அவரோட பெயரை வந்து பயன்படுத்தினாலோ இல்லை அவருடைய அந்த பாடல்கள் ஏதாவது பயன்படுத்தினாலும் தான் இன்னைக்கு தேதியில் தமிழ் சினிமாவில் ஒரு படம் வந்து ஒரு பெரிய ஹிட் வந்து ஆகுது. அப்படி இருக்க இந்த நேரத்தில் வந்து நம்ம விஜய் சாரை பகச்சிக்கிறது வந்து நம்மளுடைய மகனோட வாழ்க்கைக்கு வந்து சினிமாவில் வந்து பாதிக்கும். ஸோ இதன் காரணமாக தான் இந்த விவாகரத்து வழக்கை வந்து சங்கீதா மேம் வந்து வாபஸ் பெற்றாங்க அப்படின்னு ஒரு டாக்கும் வந்து இருக்கே சார்? இல்லை, இருக்கலாம், வாய்ப்பு இருக்குது. என்னன்னா அந்த நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த வழக்கை வாபஸ் வாங்கியது இருக்கு. இப்போ எனக்கு வந்து இந்த 2 காரணம் தோணுது. இப்போ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 3வதாக இப்படி ஒரு காரணம் தோணுது. ஏதோ ஒரு காரணமாக இருக்கலாம். அதனுடைய அர்த்தம் அந்த வழக்கை வாபஸ் வாங்குவது அப்படிங்கிற அந்த விஷயத்தை மட்டும் எடுத்துக்கிட்டு பேசணும் அப்படின்னா விஜய் அவர்களோடு நம்ம வந்து ஒரு மோதல் போக்கை கடைப்பிடிக்க வேண்டாம். ஏன்னா அவர் என்ன விரும்புகிறாரோ அந்த வழியில் நம்ம போயிடலாம். அந்த வழி என்பது சேர்ந்து வாழ்வதாகவும் இருக்கலாம், அல்லது நான் கொடுக்குற செட்டில்மெண்ட்டை வாங்கிட்டு நீங்கள் உங்கள் வழியை பார்த்துட்டு போங்க அப்படின்னு விஜய் சொன்னார்னா அதை மறுபேச்சு பேசாமல் ஏற்றுக்கொள்வதாகவும் இருக்கலாம். ஏதோ ஒன்றா இருக்கலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் சொன்ன மாதிரி இப்போ நம்ம மகன் சஞ்சய் வந்து இப்போ சினிமாக்குள்ளே வந்திருக்காரு, அவருடைய எதிர்காலத்தையும் கருத்தில் கொண்டு இப்போ நம்ம விஜய்க்கு நெகட்டிவாக எதுவும் செய்ய வேணான்னு கூட அவங்க முடிவு பண்ணியிருக்கலாம். எல்லாத்துக்கும் மேலே எப்பயுமே பார்த்தீங்கன்னா ஒரு பிரச்சனையில் நம்ம இருக்கும்போது நாம் எடுக்கிற முடிவை விட நம்மை சுற்றி இருப்பவர்கள் நமக்கு தூபம் போட்டு நம்மளை அப்படி இப்படியெல்லாம் செயல்பட வச்சுருவாங்க. அது எல்லார் வாழ்க்கையிலையுமே நடக்கும். இன்ஃபேக்ட் சங்கீதா அவர்கள் நீதிமன்றத்தை நோக்கி சென்றதற்கு கூட அப்படி ஏதாவது ஒரு காரணங்கள் இருந்திருக்கலாம். ஸோ அதன் அடிப்படையில் அவங்க வந்து நீதிமன்றத்துக்கு போயிட்டு இப்போ வந்து அதை ரியலைஸ் பண்ணும்போது அடடா நம்ம அவசரப்பட்டோம், அப்படி நம்ம பண்ணியிருக்க கூடாது அப்படின்னு கூட அவங்க ரியலைஸ் பண்ணியிருக்கலாம். ஸோ அந்த மாதிரி ஏதோ ஒரு சில காரணங்கள் இருக்கும் அந்த முடிவுக்கு பின்னால். சார், இப்போ இந்த செய்யோன் படத்துல வந்து சீமான் அவர்கள் நடிக்கிறாருன்னு சொல்லிட்டு ஒரு செய்தி வந்து நேற்றைய தினத்துல வந்து ரொம்பவே வைரலா போயிட்டு இருக்கு. முதல்ல அது உண்மைதானா? இல்லை, நான் விசாரித்த வரையில உண்மைதான். அந்த படத்துல பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான கதாபாத்திரத்தில் நடிக்கிறாரு. கிட்டத்தட்ட இந்த மாயாண்டி குடும்பத்தார்னு ஒரு படம், நிறைய கேரக்டர் இருக்கும், அதில் சீமானு நடிச்சிருப்பாரு. கிட்டத்தட்ட அந்த மாதிரியான ஒரு கேரக்டரில் தான் அவர் நடிக்கிறாரு. நான் முதல்ல கூட அது ஒரு வதந்தியாக இருக்குமோ அப்படின்னு நினச்சேன். அதுக்கப்புறம் சம்மந்தப்பட்டவங்கள்ட்டே நம்ம கிராஸ் செக் பண்ணும்போது அதை வந்து அவங்க உறுதிப்படுத்தினாங்க. ஓகே ஓகே. இல்லை சார், இப்போ ஏற்கனவே வந்து சிவகார்த்திகேயன் அவர்களை வந்து விஜய் தொண்டர்கள் வந்து அந்த தாக்கி அந்த கமெண்ட்ஸ் போடுறதை வந்து நம்மளால பார்க்க முடியுது. அப்படி இருக்க இந்த சூழ்நிலையில் வந்து இப்போ திரும்பவும் சீமான் கூட சேர்ந்து நடிக்கிறது வந்து மிகப்பெரிய பேசும் பொருளாக மாறும். இன்னொன்று வந்து எதிர்ப்பை வந்து சம்பாதிக்கும் சார். அது ரொம்ப உண்மையை சொல்ல போனால் சேயோன் படத்தின் மீது வந்து தனிப்பட்ட முறை எனக்கு வந்து ஒரு பெரிய நம்பிக்கை இருந்தது. என்ன காரணம், அந்த படத்தினுடைய இயக்குனர் தாய் கிழவின்னு ஒரு படம் எடுத்தவர். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு முதல் படம் இயக்குகிற இயக்குனர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா முன்னணி ஹீரோக்களுக்கு தான் கதை பண்ணுவாங்க. ஏன்னா அவங்கள இம்ப்ரெஸ் பண்ணி படம் பண்ணி வெற்றி அடைஞ்சால் இப்போ இவங்களுடைய ரேஞ்சே வேற ஆகிடும். இன்றைக்கி அட்லியாக இருக்கட்டும், நெல்சன், லோகேஷ் கனகராஜ் போன்றவர்கள்லாம் அதுக்கு ஒரு பெரிய உதாரணம். ஸோ அவர்களை ரோல் மாடலாக வச்சு இன்றைக்கி வருகிற இளம் இயக்குநர்கள் எல்லாமே இந்த பேட்டர்னில் தான் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஆனால் நீங்கள் தாய் கிழவி படத்தினுடைய டைரக்டரை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி யோசிக்காமல் ஒரு கதை, இந்த கதைக்கு யார் பொருத்தமாக இருப்பான்ட்டு ராதிகாவை கதாநாயகியாக வைத்து அந்த படத்தை எடுத்து ஒரு மிகப்பெரிய வெற்றி அடைந்தார். ஸோ அந்த வகையில் ஒரு இயக்குனராக முதல் படத்திலேயே ஒரு முத்திரை பதித்த ஒரு இயக்குனர். அவர்கிட்ட சிவகார்த்திகேயன் வந்து அவர் மீது உள்ள நம்பிக்கையில் எனக்கு ஒரு கதை பண்ணுங்கன்னு கேட்டு இந்த சேயன் வாய்ப்பை வந்து அவருக்கு கொடுத்தாரு. இந்த இயக்குனரும் கூட என்ன பண்ணார் அப்படின்னா இதை வந்து ஒரு டைரக்டருடைய படமாக இருக்கணும், நல்லா கவனிக்கணும். 2வது படத்தில் ஒரு ஹீரோ நம்மளை தேடி வரும்போது வழக்கமாக எல்லா இயக்குனரும் என்ன பண்ணுவாங்க, ஹீரோவுக்காக கதை பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. அதுக்கு பெரிய உதாரணம் சமீபத்தில் வந்த கரை. அவர் முதல்ல போர்த்தலில்னு ஒரு படம் எடுக்கிறாரு. அந்த படம் வந்து ஒரு நல்ல பெயரையும் ஒரு வெற்றியையும் கொடுக்குது. அதை பார்த்து தனுஷ் அவர் அப்ரோச் பண்ணுறாரு. தனுஷுக்காக அவர் கதை பண்ணாரு, அதுதான் கரை. ஆனால் அந்த படம் ஃப்ளாப் ஆகிடுச்சு. டைரக்டர்
பேரையும் கெடுத்துருச்சு. ஆனா அந்த சிவகுமார் முருகேசனை பொறுத்த வரைக்கும் என்ன பண்ணார் அப்படின்னா, சிவகார்த்திகேயனாக இருந்தால்தான் என்ன, ஏன் ஸ்டைலில் தான் அந்த கதை பண்ணணும், படம் பண்ணணுன்ட்டு தான் அவர் அந்த சேயோன் கதையே அவர் ரெடி பண்ணார். ஆனால் இன்னைக்கு சீமானை அந்த படத்துக்குள் கொண்டு வந்ததின் மூலமாக சேயன் படத்தினுடைய வெற்றியே இன்னைக்கு கேள்விக்குறியாயிருக்கு. நான் இப்படி சொல்றது பல பேருக்கு அதிர்ச்சியாக இருக்கும், ஆனால் உண்மை அதுதான். என்ன காரணம்னா, நீங்களே சொன்ன மாதிரி ஏற்கனவே விஜய் ரசிகர்கள் சிவகார்த்திகேயனை ஒரு எதிரியா நினைக்கிறாங்க. என்ன காரணம்னா, ஜனநாயகன் ரிலீஸ் ஆகிற ஜனவரி 9 தேதியில தன்னுடைய பராசக்தி படத்தையும் அவருக்கு போட்டியா, விஜய்க்கு போட்டியா களமிறக்க நினைச்சாரு. அந்த விஷயம் வெளியில அது ஒரு பெரிய பேசுபொருளாக மாறி விஜய் ரசிகர்களுடைய கோபத்துக்கு ஆளானார் சிவகார்த்திகேயன். அதுக்கப்புறம் அரசியல் களத்தில் பார்த்தீங்கன்னா, இன்றைக்கு தாவேக்காவுடைய முதல் எதிரி சீமான் தான். என்னன்னா, திமுக அதிமுகவெல்லாம் ஒரு முக்கியமான கட்சிகளாக இருந்தாலும் ஒரு சில்லுண்டி கட்சியாக, ஒரு லற்றுப்பேடு கட்சியாக இருக்கிற நாம் தமிழர் கட்சிக்காரர்கள் சீமான் உட்பட விஜய் குறித்து பேசுகிற பேச்சு எல்லாமே இன்னைக்கு தாவேக்கா தொண்டர்களையும் விஜய் ரசிகர்களையும் ஒரு கடும் கோபத்துக்கு உள்ளாக்கி இருக்கு. அவர்களுக்கு எதிராக சமூக ஊடகங்களில் ஒரு பெரிய அளவில் அவங்க எதிர்வினையாற்றிட்டு இருக்காங்க. இந்த சூழ்நிலையில் சேயோன் படத்தில் சீமானை நடிக்க வச்சா என்ன ஆகும்னு யோசிச்சு பாருங்க. ஏற்கனவே அந்த படத்துல ஒரு எதிரி இருக்காரு, அவர் யாருன்னா சிவகார்த்திகேயன். அதுக்கு அடுத்து கூடுதல் தகவல் என்ன அப்படின்னா, கமல்ஹாசன் அந்த படத்தினுடைய தயாரிப்பாளர், அவர் திமுக கூட்டணியில இருக்காரு. இப்ப சமீபத்தில் ஒரு எம்பிக்கள், அனைத்து கட்சி எம்பிக்கள் கூட்டம் நடத்தினாரு முதலமைச்சர் விஜய். அதுல திமுக கூட்டணியில் இருப்பதாலேயே ராஜ்யசபா எம்பியான கமல்ஹாசன் கலந்துக்கல. இப்ப இதெல்லாம் விஜய் ரசிகர்கள்ட்ட எப்படி போய் சேரும்னா, கமல்ஹாசனும் விஜயினுடைய எதிரி லிஸ்ட்ல போய் வச்சிருப்பாங்க. அப்ப ஒரு எதிரி தயாரிக்க இன்னொரு எதிரி ஹீரோவாக நடிக்கிற படத்தில் இன்னொரு பரம எதிரி சீமான் நடிக்கிறாரு அப்படின்னா, அப்ப விஜய் ரசிகர்கள் தூங்க மாட்டாங்க. ஓவர் டைம் பார்த்து சேயோன் படத்தை ஓச்சு கட்டிடுவாங்க. இதுதான் நடக்க போகுது. இப்ப நம்ம சொல்றதெல்லாம் வச்சு சில பேர் என்ன நினைப்பாங்கன்னா, இதெல்லாம் ரொம்ப ஒரு அதீத கற்பனையா இருக்கு அப்படின்னு நினைப்பாங்க. இதுக்கு ஒரு பெரிய உதாரணம் சொல்றேன். LIK படம் தோல்வி அடைந்ததற்கு மிக முக்கியமான காரணமே அந்த படத்துல சீமான் நடிச்சது தான். நீங்க சீமான் இல்லாம வேற யாரோ ஒரு எக்ஸ் நடிச்சிருந்தா அந்த படம் பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு ட்ரோல் பண்ணப்பட்டிருக்காது, இந்த தோல்வியையும் அடைஞ்சிருக்காது. அந்த படத்துக்குள்ள சீமான் வந்த பிறகுதான் விஜய் ரசிகர்லாம் பார்த்தீங்கன்னா பயங்கரமா ட்ரால் பண்ணி அந்த படத்தையே காலி பண்ணாங்க. அதை விட 100 மடங்கு தாக்குதல் சேயன் படத்து மேல இருக்கும். இதை எப்படி ராஜ்கமல் நிறுவனம் யோசிக்காம விட்டாங்கன்னு தெரியல. இல்லை சார், இப்போ சீமான் அப்ரோச் பண்ணது டைரக்டர் சைட்ல இருந்தா இல்ல சிவகார்த்திகேயன் சைட்ல இருந்து அப்ரோச் பண்ணிருப்பாங்க? டைரக்டர் சைட்ல இருந்து கிடையாது. அதை நம்ம உறுதியா சொல்லலாம். என்ன காரணம் அப்படின்னா, இப்போ டைரக்டர் சைட்ல இருந்துன்னா இந்த கதாபாத்திரம் அவர் கதை எழுதும் போதே அந்த படத்துல இருந்திருக்கணும். நீங்க யோசிச்சு பாருங்க, ஒரு ஷெட்யூல் ஷூட்டிங்கே போயிட்டாங்க. ஏற்கனவே ராஜ்கமல் தரப்பிலிருந்து அதிகாரப்பூர்வ செய்தியை அவங்க கொடுத்தாங்க, அதுல சீமான் பேர் இல்லை. ஒரு ஷெட்யூல் முடிச்சுட்டு திருப்பி வந்த பிறகு இங்க பாத்தீங்கன்னா ஒரு பெரிய குளறுபடி நடந்தது. நம்ம தொடர்ந்து சொல்லிட்டு இருந்தோம். அந்த படத்தினுடைய இயக்குனருக்கும் சிவகார்த்திகேயனுக்கும் ஒரு பெரிய பஞ்சாயத்து போயிட்டு இருக்குன்னு. இப்போ 2வது ஷெட்யூல் போயிருக்காங்க. போறப்ப என்னாச்சு அப்படின்னா, சிவகுமார் முருகேசனுடைய அந்த கீ டெக்னீஷியனையே மாத்திட்டாங்க. ஏன்னா உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா, அந்த படத்தினுடைய ஒளிப்பதிவாளர் ஏற்கனவே பார்த்தீங்கன்னா அந்த தாய்க்கலி படத்தினுடைய ஒளிப்பதிவாளர் தான் அந்த ஃபர்ஸ்ட் ஷெட்யூல் கேமராமேனா இருந்தார். இப்போ அவரை தூக்கிட்டு மாவீரன் படத்தினுடைய கேமராமேனை போட்டிருக்காங்க. இப்போ மாவீரன் படத்தினுடைய கேமராமேனை யார் சிபாரிசு பண்ணியிருப்பா? சிவகார்த்திகேயன் தான் பண்ணியிருப்பாரு. அதுக்கப்புறம் ஸ்டென் மாஸ்டரா சுப்ரீம் சுந்தர்னு ஒருத்தர் இருந்தாரு. அவருடைய ஒர்க்கு சரியில்லைன்ட்டு இன்னைக்கு கமல்ஹாசன் அன்பறிவை உள்ள கொண்டு வந்திருக்காரு. இந்த இதுல தான் கதையிலும் சில மாற்றங்கள் நடந்து அதுக்குள்ளார சீமான் வந்திருப்பாருன்னு நினைக்கிறேன். பட் சீமான் அப்படிங்கிறது நிச்சயமாக ராஜ்கமல் தரப்பிலிருந்து சிபாரிசு பண்ணப்பட்டிருக்கும் அல்லது சிவகார்த்திகேயன் தரப்பிலிருந்து சிபாரிசு பண்ணப்பட்டிருக்கும். பட் என்ன இருந்தாலும் எனக்கு என்ன தோணுது அப்படின்னா, சீமான் இந்த ப்ராஜெக்டுக்குள் வருவது வெறுமனே கதைக்காக மட்டும் இல்லை, அதுக்கு பின்னால இருக்கிற ஒரு அரசியலும் சேர்ந்து தான் வர்றதா நான் நினைக்கிறேன். ஓகே சார். சார், இப்போ இந்த படம் இந்த முருக கடவுள் பேஸ் பண்ணி ஒரு சப்ஜெக்டா இருக்கும் தான் நிறைய பேர் சொன்னாங்க. இன்னொரு புறம் இப்போ தனுஷ் சார் இந்த அரசியல் களத்துக்குள்ள என்ட்ரி ஆகி ரொம்ப பிஸியா அவருடைய டாக்ஸ் தான் அதிகமாக போயிட்டு இருக்கு. ஸோ அதுக்கு ஏதாவது நம்ம ஒன்று பண்ணணும்னு சொல்லிட்டு தான் சிவகார்த்திகேயன் சீமான் கொண்டு வந்தார்னு சொல்லிட்டு ஒரு டாக்ஸ் இருக்கு சார். அதாவது தனுஷை எதிர்ப்பதற்காக இவர் சீமான கையில வச்சிருக்கிறதா என்னால அதை ஏற்க முடியல. ஒருவேளை விஜயை எதிர்ப்பதற்காக, விஜய்க்காக வேணா நீங்க சொல்லலாம். ஏன்னா இப்ப விஜய்யுடைய விஜய் சிவகார்த்திகேயனால ஒரு பொருட்டாவே நினைக்க மாட்டாரா, அது நமக்கு உறுதியாக தெரியும். ஆனா விஜய் ரசிகர்கள் சிவகார்த்திகேயனை இன்னும் 100 வருஷம் ஆனாலும் மன்னிக்க மாட்டாங்க. அவர் செய்த துரோகத்தை, ஏன்னா இந்த துரோகம்ங்கிற வார்த்தை தான் சிவகார்த்திகேயனுக்கு ரொம்ப பொருத்தமா இருக்கும். என்னன்னா, நீங்க 10ஓட 11
இங்கே இருக்கிற 10 ஹீரோக்களில் ஒரு ஹீரோவாக இருந்த உங்களை கோட் படத்தில் நடிக்க வச்சு அதில் ஒரு துப்பாக்கியை கையில் கொடுத்து எனக்கு அப்புறம் நீ தான் அந்த இடத்துக்கு வரப்போறேன்னு ஒரு மறைமுக அர்த்தத்தை கொடுத்தது வந்து விஜய். அப்போ அது எவ்வளோ பெரிய அந்தஸ்து, எவ்வளோ பெரிய கௌரவம். அப்படி ஒரு கௌரவத்தையும் அந்தஸ்தையும் கொடுத்த விஜய்க்கு எதிராக தன்னுடைய படத்தை போய் நிறுத்தணும்னு நினைச்சது வந்து ஒரு துரோகத்தினுடைய உச்சம் தான், அதில் மாற்றம் இல்லை. அதை வந்து விஜய் ரசிகர்கள் வந்து ரொம்ப கரெக்டாக வந்து அதை கேட்ச் பண்ணிட்டாங்க. அதனால அவங்க எந்த காலத்திலும் சிவகார்த்திகேயனை மன்னிக்க மாட்டாங்க. அப்போ சிவகார்த்திகேயனுக்கு தெரியும், அப்போ நம்ம படம் வரும்போது விஜய் ரசிகர்கள் நம்மளை அடிப்பாங்க, அப்போ அவங்கள திருப்பி அடிக்கணும்னா என்ன பண்றது. இப்போ இன்னைக்கு வந்து விஜய் வந்து தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர், அப்போ சிவகார்த்திகேயனுடைய ரசிகர்கள் விஜயை அடிச்சா அது தப்பா போயிடும். அப்ப என்ன பண்ணணும் அப்படின்னா, நம் சார்பாக இன்னொருத்த அடிக்கணும். அந்த இன்னொருத்த யார் அப்படின்னா நாம் தமிழர் கட்சிக்காரன். ஸோ அப்படியெல்லாம் கணக்கு போட்டு தான் இந்த ப்ராஜெக்டுக்குள்ள அவர் சீமானை கொண்டு வந்திருப்பாருங்கிறது என்னுடைய அனுமானம். ஓகே சார், நிறைய விஷயங்களை வந்து பேசியிருக்கீங்க, பொறுத்திருந்து பார்ப்போம்.